அத்தியாயம் 9. வந்தனா. சூர்யா திரும்பி வந்து சோஃபாவின் முனையில் அமர்ந்தான். அவன் கைகளை முழங்கால்கள் மேல் வைத்தபடி கண்ணன்களை கைகளால் தாங்கி பிடித்துக் கொண்டு தரையை பார்த்தபடி அமர்ந்திருந்தான். அவன் வந்தனாவை பார்க்கவில்லை. வந்தனா பலவீனமாக புன்னகைத்தபடி கை வைத்த நாற்காலியில் அமர்ந்திருந்தாள். சூர்யாவின் கண்கள் கோபத்துடன் இருந்தன. அவன் மூக்குக்கு மேல் நெற்றியில் சுருக்கங்கள் ஆழமாக இருந்தன. அவனுடைய நாசிப்பாரங்கள் அவன் மூச்சு விடும்போது உள்ளும் வெளியும் அசைந்தன. அவன் தன்னை பார்க்கப் போவதில்லை என்று தெரிந்தவுடன் வந்தனா புன்னகைப்பதை நிறுத்தி அவனை அதிகரிக்கும் கலக்கத்துடன் பார்த்தாள். திடீரென்று சூர்யாவின் முகம் இரத்தச் சிவப்பானது. இப்போது கரகரத்த கடுமையான குரலில் கூவினான். அவனுடைய ஆத்திரம் குப்பளிக்க தரையை பார்த்தபடியே தண்டபாணியை தொடர்ந்து 5 நிமிடங்கள் கொச்சையான கடும் ஆபாச வார்த்தைகளால் மீண்டும் மீண்டும் சபித்தான். பிறகு தன் கைகளை விலக்கி அவளை பார்த்து மெல்ல சிரித்தான். அது சிறுபிள்ளைத்தனமானதுன்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த ஆளு அடிச்சப்ப நான் திருப்பி அடிக்க முடியாதத வெறுக்கிற. அவன் தனது அடிபட்ட தாடையை கவனமாக விரல்களால் தொட்டு பார்த்தான். அப்படி ஒன்னும் பலமான அடி இல்ல. அவன் சிரித்தபடி சோஃபாவில் பின்னால் சாய்ந்து கால் மேல் கால் போட்டுக் கொண்டான். நான் வெற்றி பெற்றதற்கு ஒரு சின்ன பரிசு. அவனது புருவங்கள் ஒரு நிமிடம் முகச்சுளிப்பை காட்டின. ஆனால் நான் இதை மறக்க மாட்டேன். வந்தனா திரும்பவும் சிரித்தபடி எழுந்து வந்து அவன் அருகே சோஃபாவில் அமர்ந்தாள். உங்க மாதிரி ஒரு விசித்திரமான ஆளை நான் பார்த்ததில்ல என்றாள் அவள். நீங்க எப்பவுமே இப்படிதான் நடந்துக்குவீங்களா? நான் அவரை அடிக்க விட்டுட்டேன் இல்லையா? ஆமா, ஆனா அவரு போலீஸ், அதுவும் ஏஎஸ்பி. அது அல்ல விஷயம் என்று விளக்கினான் சூர்யா. தன்னுடைய நிலையை இழந்து என்னை அடிச்சதுதான் அவர் செய்த தப்பு. நான் அப்படி நடந்துக்கலன்னா அவர் பின்வாங்கி இருக்க மாட்டாரு. அப்புறம் நாம எல்லாம் ஸ்டேஷனுக்கு போய் அந்த முட்டாள்தனமான கதையை திரும்பவும் சொல்லியிருக்கணும் என்ற சூர்யா அவளை யோசனையுடன் பார்த்து கேட்டான். நீ அந்த ஜீவனை என்ன பண்ண? ஒண்ணுமே இல்ல என்றாள் அவள் முகம் சிவக்க. அவங்க போற வரைக்கும் அவனை பயமுறுத்தன நினைச்சேன். ஆனா அவ ரொம்ப பயந்து போய் கத்திட்டான். அப்புறம் என்ன, அவனை துப்பாக்கியால அடிச்சியா? ஆமா, அவன்தான் முதல்ல என்ன தாக்க வந்தான். நீ என்ன பண்றன்னே உனக்கு தெரியல. அவனுடைய புன்னகை அவனது எரிச்சலை மறைக்கவில்லை என்று தெரிந்தது. நான் அன்னிக்கு சொன்ன மாதிரிதான். நீ யோசிக்காம கடவுளை நம்பிட்டு என்னவோ செய்யற. மனம் நொந்த குரலில் மெதுவாக மென்மையான குரலில் சொன்னாள். ரொம்ப சாரிங்க சூர்யா. நிச்சயமா. அவன் தன் சிகரெட் பாக்கெட்டிலிருந்து ஒரு சிகரெட்டை உருவினான். நீ ஜீவன் கிட்ட பேசி முடிச்சிட்ட. இப்ப ஏங்கிட்ட பேசு. அவள் தன் விரல்களை உதட்டில் தொட்டுக்கொண்டு விழிந்த கண்களால் அந்த அறையை வெறித்து பார்த்தாள். பின் தன் கண்களைச் சுருக்கி அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவன் சிகரெட்டை கைகளில் உருட்டிக் கொண்டிருந்தான். சரி என்று ஆரம்பித்தவள் தன் விரல்களை வாயிலிருந்து எடுத்து தன்னுடைய உடையை முழங்கால்கள் மேல் சரி செய்து கொண்டாள். சிகரெட்டை உதட்டில் பொருத்தி அப்புறம் என்று கேட்டபடி தன் லைட்டரை தேடினான் சூர்யா. என்னால முடியல. வார்த்தைகளை ஒவ்வொன்றா தேர்ந்தெடுத்து பேசுவது போல் சொன்னாள். அவன்கிட்ட நான் சரியா பேச முடியல. அவனது கண்களை தெளிவான கண்களால் பார்த்தாள். நாங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியா தடங்கள் வந்துருச்சு. சிகரெட் புகைக்க ஆரம்பித்த சூர்யா புகையை ஊதிவிட்டு சொன்னான். நான் ஃபோன் பண்ணி அவனை திரும்ப வர சொல்லவா? சிரிக்காமல் தன் தலையை அசைத்து மறுத்தாள் வந்தனா. அவள் கண்களில் கேள்வி இருந்தது. அவன் தோளில் கையை போட்டான் சூர்யா. இப்போது அவன் தோளில் சாய்ந்தாள் வந்தனா. அவன் சொன்னான், மேல சொல்லு, நான் கேட்டுட்டு இருக்கேன். எதுக்காக இப்படி அணைக்கணும்? இப்போது அவள் முகத்தை திருப்பி விளையாட்டுத்தனமாக கோபத்துடன் கேட்டாள். இல்ல என்று சொல்லி தன் கையை அவள் தோளிலிருந்து எடுத்துக்கொண்டான் சூர்யா. நீங்க என்ன செய்வீங்கன்னு ஊகிக்க முடியல என்று முணுமுணுத்தாள். அவன் தலையசைத்தான். நான் இன்னும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஐயோடா, அது பாருங்க. கடிகாரத்தை காட்டினாள். அது 2:50 என்றது. இன்னைக்கு நாம எல்லாம் பிஸியா இருந்துட்டோம். நான் போகணும் என்றாள் சோஃபாவிலிருந்து எழுந்தபடி. இது ஒரு மோசமான நிலைமை. சூர்யா எழுவவில்லை. அவன் தலையசைத்தபடி சொன்னான். நீ அந்த முழு விஷயத்தையும் என்கிட்ட சொல்லாம போக முடியாது. ஹலோ, நேரத்தை பாருங்க. நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு பல மணி நேரங்களாகும். பரவாயில்லை, சொல்லு. நான் என்ன உங்க கைதியா? வேடிக்கையாக கேட்டாள். சூர்யா சொன்னான். அதுவில்லாம அந்த பையன் வேற வெளியே காத்துட்டு இருக்கான். அவன் இன்னும் தூங்க போகாம இருப்பான்னு நினைக்கிறேன். அவளுடைய வேடிக்கையான பேச்சு காணாமல் போனது. அவன் இன்னும் அங்கதான் இருக்கான்னு நினைக்கிறீங்களா? அப்படிதான் நினைக்கிறேன். அவள் நடுங்கினாள். நீங்க பாக்குறீங்களா அவன் இருக்கானான்னு? நான் கீழே போய் பார்க்க முடியும்.
நீங்க செய்வீங்களா? அவளுடைய முகத்தை சிறிது நேரம் பார்த்த பிறகு சோஃபாவிலிருந்து எழுந்து நிச்சயம் என்று சொன்னபடி தன்னுடைய மேல்கோட்டை எடுத்துக்கொண்டான். நான் ஒரு 10 நிமிடத்துல வந்துருவேன். பத்திரமா இருங்க என்று கெஞ்சியபடி வெளிக்கதவு வரை அவனுடன் வந்தாள். கட்டாயம் என்று சொன்னபடி அவன் வெளியேறினான். அவன் தெருவுக்கு வந்தபோது அது வெறுமையாக இருந்தது. அவன் கிழக்கு மேற்குமாக 2 தெருக்கள் வரை நடந்து சென்று யாரும் இருக்கிறார்களா என்று பார்த்தான். அந்த இரவு நேரத்திலும் ஒரு கார் ஒர்க் ஷாப்பில் வேலை செய்து கொண்டிருந்த இருவரைத் தவிர வேறு யாரும் இல்லை. அவன் திரும்பி வந்தபோது வந்தனா ஹாலில் ஜீவனின் துப்பாக்கியை கீழே பார்த்து பிடித்திருந்தாள். அவன் இன்னும் அங்கதான் இருக்கான் என்று பொய் சொன்னான் சூர்யா. அவள் உதட்டை கடித்தபடி மெதுவாக உள்ளறைக்கு சென்றாள். உள்ளே வந்த சூர்யா தன்னுடைய கோட்டை நாற்காலி மேல் வைத்துவிட்டு, இப்ப பேசுறதுக்கு உனக்கு நேரம் இருக்கு என்று சொல்லி சமையல் அறைக்கு சென்றான். அவன் காஃபி பாத்திரத்தை அடுப்பில் வைத்துவிட்டு அவள் கதவருகே வந்து நிற்கையில் ஒரு ரொட்டியை எடுத்து கத்தியால் வெட்ட ஆரம்பித்தான். அவள் கதவருகே நின்றபடி யோசனையுடன் அவனை பார்த்தாள். அவள் கையில் இன்னும் அந்த துப்பாக்கி இருந்தது. அந்த அலமாரியில் டேபிள் கிளாத் இருக்கும், அதை எடுத்து போடு என்று சொன்னான் சூர்யா, கத்தியால் அந்த அலமாரியை காட்டியபடி. வந்தனா மேசையை சரிசெய்து ரொட்டித் துண்டுகளையும் வெண்ணையும் எடுத்து வைத்தாள். சூர்யா கோப்பைகளில் காஃபியை ஊற்றி மேசைக்கு கொண்டு வந்தான். அவர்கள் இருக்கைகளில் அமர்ந்தனர். மேசையின் மேல் அந்த துப்பாக்கியை வைத்தாள் வந்தனா. சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் என்று சொன்னான் சூர்யா. அவளை பார்த்து முகத்தைச் சுளித்து புகார் சொன்னாள். நீங்க ரொம்பவும் பிடிவாதம் பிடிக்கிறீங்க என்று சொன்னபடியே ஒரு சாண்ட்விச்சை கடித்தாள். ஆமா, நான் அப்படிதான். பிடிவாதம்காரன், கணிக்க முடியாதவன். சரி, எல்லாரும் அந்த சிலைய பத்தி பேசுறீங்களே, அதுல என்ன அப்படி விசேஷம்? வந்தனா சாண்ட்விச்சின் ஒரு துண்டை கடித்து விழுங்கிவிட்டு கடித்த பகுதியை பார்த்து கொண்டிருந்து விட்டு கேட்டாள். ஒருவேளை அத பத்தி முழுசா உங்ககிட்ட சொல்லலன்னா என்ன செய்வீங்க? அந்த சிலைய பத்தியா? அது சம்பந்தமான எல்லா விஷயமும் தான். நீ அடுத்து என்ன செய்ய போறன்னு தெரிய வந்தா நான் ஆச்சரியப்பட மாட்டேன். அப்ப என்ன செய்வீங்க? இப்போது சாண்ட்விச்சிலிருந்து திரும்பி அவன் முகத்தை பார்த்தாள். எனக்கு அதுதான் தெரியணும். நீங்க என்னதான் செய்வீங்க? அவன் பேசாமல் தலையசைத்தான். வந்தனாவின் புன்னகையில் கேலி தெரிந்தது. காட்டான் மாதிரி எதிர்பார்க்க முடியாத எதையாவது செய்வீங்களா? இருக்கலாம். ஆனா இந்த விஷயத்த மறைக்கிறதுல உனக்கு என்ன லாபம்னு தெரியல. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு. பெரும்பகுதி எனக்கு தெரியல. ஆனா என்ன, ஒரு 2-3 நாள்ல உனக்கு தெரிஞ்சதை விட எனக்கு அதிகம் தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் என்று சொன்னாள் வந்தனா, தன்னுடைய சாண்ட்விச்சை திரும்பவும் பார்த்தபடி. ஆனா இதெல்லாம் நினைச்சாலே எனக்கு சோர்வா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி நீங்களே கண்டுபிடிக்கலான்னு விட்டுட்டா என்ன? சூர்யா சிரித்தான். எனக்கு தெரியாது. அதை நீதான் முடிவு செய்யணும். நான் காட்டுத்தனமா எதையாவது செய்வேன். அதனால எனக்கு ஒண்ணுமில்ல. ஆனா அது உனக்கு இன்னும் சிக்கல்களை உருவாக்கும். வந்தனா தோள்களை குலுக்கிவிட்டு எதுவும் பேசாமல் இருந்தாள். அவர்கள் பல நிமிடங்கள் பேசாமல் உண்டார்கள். அவள் யோசனையில் இருந்தாள். பின்னர் மிகுந்த தணிந்த குரலில் அவள் சொன்னாள், உங்கள பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. அதுதான் உண்மை. அவன் சொன்னான், அது உண்மையல்ல. ஆமா, அது உண்மைதான் என்று அதே தணிந்த குரலில் சொன்னாள் வந்தனா. எனக்கு 2 பேரை பார்த்தா பயம். அவங்க 2 பேரையும் இன்னைக்கு நான் பார்த்துட்டேன். நீ ஜீவனை பார்த்து பயப்படுறது எனக்கு புரியுது என்று சொன்னான் சூர்யா. இப்ப அவன் இங்க இல்ல. அவள் முகம் சிவந்தது. ஒரு துண்டு ரொட்டியை எடுத்துவிட்டு திரும்பவும் அதை தட்டில் வைத்து அவள் நெற்றியை சுருக்கியபடி சொன்னாள். அது ஒரு பச்சை நிற கல்லால் செய்யப்பட்ட சிலை. ரொம்ப அழகா கண்ண கவர்றா மாதிரி இருக்கும். சுமாரா இவ்வளவு உயரம் என்று தன் கைகளை சுமார் 1 அடி அளவுக்கு விரித்து காட்டினாள். அதுல என்ன அவ்வளவு விசேஷம்? வந்தனா காஃபியை குடித்தபடி தலையசைத்தாள். எனக்கு தெரியாது. அவங்க எனக்கு அத பத்தி முழு விவரமும் சொல்லவே இல்ல. அது கண்டுபிடிச்சா எனக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கறதா சொன்னாங்க. அப்படின்னா அதோட மதிப்பு லட்சக்கணக்கில் இருக்குமா? அதுக்கு மேலேயும் இருக்கலாம். அவங்க அதோட உண்மையான மதிப்பை என்கிட்ட சொல்லலன்னு நினைக்கிறேன். என்னுடைய உதவிக்காக தான் எனக்கு அந்த பணத்தை கொடுக்கறதா சொன்னாங்க. நீ அவங்களுக்கு எப்படி உதவுறதா இருந்துச்சு? அவள் திரும்பவும் காஃபி கோப்பையை தன் உதடுகளுக்கு உயர்த்தினாள். அது வைத்திருந்த மனிதனிடமிருந்து அதை பெறுவதற்காக என்று மெதுவாக சொல்லிவிட்டு தன்னுடைய கோப்பையை கீழே வைத்தாள். அது ஜெனரல் கார்த்திகேயன் என்ற ஒரு ஸ்ரீலங்கன். எப்படி? அது முக்கியம் இல்ல என்றாள். அது உங்களுக்கு உதவாது என்றாள். பின்னர் துடுக்கான குரலில் சொன்னாள், அது வியாபாரம். அது உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமும் இல்ல. இது எங்க நடந்தது? ஸ்ரீலங்காலையா? அவள் தயங்கி தலையசைத்துவிட்டு சொன்னாள், தாய்லாந்து. அவன் தன் புகையாத சிகரெட்டை ஆட்டியபடி அவளை கேட்டான். மேல சொல்லு, அப்புறம் என்னாச்சு? அவ்ளோதான், நான் சொல்லிட்டேன் இல்ல.
அவங்க அத கண்டுபிடிக்க உதவி செஞ்சா எனக்கு 1,00,000 ரூபாய் கொடுக்கறதா சொன்னாங்க. நாங்க அத கண்டுபிடிச்சப்ப ஜீவன் அந்த சிலையை எடுத்துட்டு எங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காம ஏமாத்த பார்த்தான். ஆனா அதுக்கு முன்னா நாங்க ஜீவன் கிட்ட இருந்து சிலைய திருடியும் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா தம்பிதுரை எனக்கு குடுக்கறதா சொன்ன பணத்தை குடுக்க விரும்பல. அது இங்க வந்தப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு. தம்பிதுரை மதுரைக்கு போய் அத வித்துட்டு எனக்கு குடுக்க வேண்டிய பணத்தை குடுக்கறதா சொன்னான். ஆனா அவன் உண்மை சொல்லலன்னு எனக்கு தெரியும். இப்போது கோபத்தால் அவள் கண்கள் சிவந்தன. நான் அப்பதான் அந்த சிலை எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக உங்க உதவிய தேடி வந்தேன். அந்த சிலை உனக்கு கிடைச்சிருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப? அப்ப நான் தம்பிதுரை கிட்ட பேரம் பேசியிருக்கலாம். சூர்யா தன் கண்களை சுருக்கி வடி கேட்டான். ஆனா அதை எங்க கொண்டு போய் வித்து நிறைய பணம் வாங்க முடியும்னு உனக்கு தெரியாதில்ல? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அந்த சிலையில என்ன இருக்கு என வற்புறுத்தி கேட்டான் சூர்யா. உனக்கு கொஞ்சமாவது அதை பத்தி தெரிஞ்சிருக்கணுமே. எனக்கு உண்மையிலே தெரியாது. அவன் அவளை பார்த்து முறைத்தான். அது எதனால் செய்யப்பட்டது? மரகதம்னு நினைக்கிறேன். இல்லாட்டி அது மாதிரி ஒரு பச்சை கல்லு. நான் அத தொட்டதில்ல. நான் ஒரே ஒரு தடவை தான் அத பார்த்தேன். தம்பிதுரை முதல்ல கண்டுபிடிச்சப்ப எனக்கு காட்டினான். ஏதோ ரொம்ப பழமையான விலைமதிப்பற்ற அரிய பொருள் அப்படின்னு சொன்னான். ஒரு 2 நிமிஷம் தான் நான் அத பார்த்தேன். சூர்யா தன்னுடைய கடைசி மடக்கு காஃபியை குடித்துவிட்டு உதட்டை துடைத்துக் கொண்டு சாதாரணமாக சொல்லுவது போல சொன்னான். நீ பொய் சொல்ற. வந்தனா எழுந்து நின்று அவனை வெக்கப்படாமல் பார்த்தாள். எப்பவுமே பொய் சொல்றவளாதான் இருந்திருக்கேன். அத பத்தி பெருமையா பேசாத, சிறுபிள்ளைத்தனமா இருக்கு என்றான் சூர்யா வேடிக்கை தொனிக்கும் குரலில். நீ சொன்னதுல ஏதாவது உண்மை இருக்கா? அவள் தலையை தொங்க போட்டாள். அவளுடைய கண்ணின் ஓரத்தில் நீர் துளிர்த்தது. கொஞ்சம் என்று கிசுகிசுப்பாக சொன்னாள். எவ்வளவு கொஞ்சம்? அவ்ளோ ஒன்னும் இல்ல. அவள் தாடையில் கை வைத்து அவள் முகத்தை உயர்த்தி அவளுடைய ஈரமான கண்களை பார்த்து சிரித்தான் சூர்யா. நான் இன்னும் கொஞ்சம் காஃபி கொண்டு வரேன். திரும்ப முயற்சி பண்ணலாம். அவளது இமைகள் தாழ்ந்தன. எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு சூர்யா என்று நடுங்கியபடி சொன்னாள். எனக்கு எல்லாமே சோர்வா இருக்கு. என்ன பத்தி, இந்த பொய்கள பத்தி, எது உண்மை எது பொய்னு தெரியாம திணறுவது. அவள் தன் கைகளை சூர்யாவின் கன்னத்தில் வைத்தாள். சூர்யா அவளை மெதுவாக அணைத்துக்கொண்டு அவள் முதுகை ஆதரவாக தடவினான்.